நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், ஏனைய இந்த சபையில் பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும், என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை, என்னுடைய உங்களுடைய மனைவி மக்கள் குடும்பத்தினர் மீதும், நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மன்னரைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, புனிதமிக்க ரமதானுடைய மாதம் நம்மை தழுவி மிக விரைவாகவே நாளுக்கு நாள் கடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த நேரங்களையும் நாட்களையும் எல்லாம் விவாதத்திலையும் நல்லறங்களிலேயும் இறை பொருத்தத்திலையும் கழிக்கிற நல்ல வாய்ப்பை எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ் தந்திரும் புரிவானாக. மன்னரை வாழ்க்கைக்கு பிறகு மறுமையினுடைய நாள், அதிபயங்கரமான அந்த மறுமையினுடைய நாளை குறித்த ஒவ்வொரு உரையிலேயும் மண்டல பெருமானார் அகிலத்தின் அருள்குடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தாத ஒரு உரை கிடையாது. நாம் எல்லாம் மறுமையை பற்றி என்றோ ஏதோ ஒரு பயானுக்காக மட்டும்தான் சில செய்திகளை பரிமாறுகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பிரார்த்தனைகளில் உலக தேவைகளை விட மறுமை வெற்றியைத்தான் நிறைய பெற்றிருக்கிறார்கள். அப்படியா இந்த துனியாவில் நாம் செய்ய இந்த நோன்பு ஏன் நோக்கிறோம், ஏன் இந்த காலங்கள் இந்த தர்மங்களை செய்கிறோம், ஏன் நல்லறங்களோடு வாழ்கிறோம், ஏன் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறோம், எல்லாம் மறுமையில் நம்ம விசாரிக்கப்படுகிறோம். மறுமையில விசாரணைக்கு பிறகு நரகம் சொர்க்கம் உண்டு என்கிற அந்த ஏக்கமும் கவலையும் தான் அந்த அல்லாஹ்வுடைய பயம்தான். அப்படியான அந்த மறுமையினுடைய நாளில் ஒரு சில முக்கியமான திடீர் நிகழ்வுகளை மட்டும் மிக மிக சுருக்கமாக இங்கே நாம் படிக்க வேண்டும். ஆனால் இந்த துனியா என்று தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலக வேலை தான் நமக்கு பிரதானமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அச்சமோ நாளை மறுமையுடைய சிந்தனை மக்கள் மத்தியில குறைந்துதான் வருகிறது. ஆனால் சஹாபாக்களோ ஒரு நேரம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கடை தெருவுக்கு மார்க்கெட்டுக்கு போறாங்க. பார்த்தால் எல்லாரும் வியாபாரத்துல பிஸியாக இருக்கிறார்கள். அப்போது சொன்னார்கள், வயலக்கும், என்ன அழிவு, என்ன நாசம்! அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கே பள்ளியில உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார், நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா? எப்படியான நிலை இது, வாழ்க என்று அவர்களை எச்சரித்து அவங்க அழைச்சிட்டு வந்தாங்கன்னு பார்க்கிறோம். ஆனா இன்றைய சமூகம் ஒரு சில இபாதத்துக்கு மட்டும் எவ்வளவு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறோம். ஜும்மாவுடைய நேர தொழுகை, இன்ன பிற வெள்ளிக்கிழமையுடைய அந்த இபாதத்துகள், அதே போல ரமதானுடைய சில இபாதத்துகள், பெருநாளுடைய தொழுகை, 27ஆம் கிழமையுடைய தொழுகை, இன்னும் விதத்தான சில இபாதத்துகளுக்கு எல்லாம் கூட நம்முடைய நேரங்களை எல்லாம் ஆர்வத்தை எல்லாம் காட்டுகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்கும் போது, அல்லாஹ்வுடைய உண்மையான அந்த உபதேசங்களை படிக்கக்கூடிய நேரம் நம்முடைய உள்ளத்தில் நிச்சயமாக ஒரு கலக்கம் ஏற்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், துனியா என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? 29வது அத்தியாயம் 64வது வசனம், வமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹ்வுன் வ லஅபுன். இந்த துனியா என்பது வீணானது, விளையாட்டானது. அப்படியே கண்மூடி யோசித்து பாருங்கள். காக்கா இருக்கிறாங்கன்னா அப்படியே ஒரு அவங்க கடந்து வந்த வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் ஒரு 20 ஆண்டுகள் எப்படி போச்சுன்னு அவருக்கு தெரியாது. பேசுற எனக்கு எப்படி போனதுன்னு தெரியாது. இப்பதானே திருமணம் ஆன மாதிரி இருக்கு, நம்ம தோளுக்கு மேல பிள்ளை வளர்ந்து விட்டாரே என்று அப்படியே கடந்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுருக்கமான வாழ்க்கை தான். ஒருத்தர் 80 வயசு வாழ்றானே கூட அவனுடைய வாழ்க்கை அப்படி வேகமாக கடந்து விடுகிறது. அதான் அல்லாஹ் சொல்றான், இந்த துனியா என்பது வீணானது, விளையாட்டானது. அந்த மறுமை வீடு என்பது நீங்கள் அறிந்தால் அந்த மறுமைதான் நிரந்தரமான, இறுதியான, உறுதியான ஒரு வாழ்க்கை நம்ம சொல்லுவோம். அப்படியான அந்த மறுமைக்காக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டுமா இல்லையா? சஹாபாக்கள் பல நேரம் பெருமானாரும் உபதேசம் கேட்கக்கூடிய நேரம், அடிக்கடி அண்ணல பெருமானாரும் சொல்லக்கூடிய உபதேசம், மரணம் ஏற்படுவதற்கு முன்னால் இந்த துனியாவை அல்லாஹ்வுக்காக நீங்கள் செலவிட்டுக் கொள்ளுங்கள். இந்த துனியாவிற்கு பிறகு நாளை மறுமையில் நீங்கள் எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. அப்படியான அந்த மறுமையினுடைய அந்த நாளில் நான் நிற்பேன், நீங்கள் நிற்பீர்கள். இந்த கவனத்தோடு நாம் மறுமை அணுக வேண்டும். மறுமையினுடைய தலைப்பை பேசினாலே வேற உலகத்தை பத்தி எங்கேயும் சொல்றாங்க நினைப்பு வரலாம். ஆனா அந்த மறுமையுடைய நாளில் தோழர்களை, பெரியோர்களை, தாய்மார்களே, அல்லாஹ் எங்களை நிற்பாட்ட வைத்து எங்களுக்கான கேள்விகளை, எங்களுக்கான விசாரணைகளை எல்லாம் கேட்பானே, அந்த நாளினுடைய அலறலை கொஞ்சம் கேளுங்கள் அன்பானவர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், 14வது அத்தியாயம் 48வது வசனம், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து வ
வஸ்ஸமாவாத்து வபரஸு லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். இந்த பூமி எல்லாம் அல்ல வானபூமிகளை அழித்து இருப்பான். மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சாக பறக்கும். மனிதன் எல்லாம் வீசல் குச்சியை போல பறப்பான். கடல் நீர் எல்லாம் நெருப்பாக மாறும். உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா. பூமியை ஒரே உடுக்காக அல்லாஹ் உடுக்காட்டுவான். மனிதர்களும் படைப்புகளும் ஒன்றுமில்லாமல் போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள் ஏற்படுமா இல்லையா? அம்மா யதசாஅலூன் அனில் நபஇல் அதீம். அந்த பிரமாண்டமான ஒரு நாளை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். அந்த நாளினுடைய கடுமை, அந்த நாளுடைய எச்சரிக்கை நீங்கள் கொஞ்சம் படித்து பார்க்க வேண்டும் தோழர்களே, பெரியோர்களே. அந்த நாளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டும் போது 22வது அத்தியாயத்தினுடைய 1 மற்றும் 2வது வசனம், அந்த நாளுடைய துவக்கம் வந்து விட்டால், அந்த நாளுக்காக ஒரு மனிதன் எழுப்பாட்டப்பட்டு விட்டால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். எப்போதெல்லாம் துனியாவுடைய ஆசை மிதக்குகிறதோ, எப்போதெல்லாம் இந்த துனியாதான் எனக்கு முக்கியம் என்ற நிலையை ஷைத்தான் உண்டாக்குவானோ, அல்லாஹ்வை மறந்து, ரசூலை மறந்து, மார்க்கத்தை மறந்து, இபாதத்துகளை மறந்து, ஏன் ஈமானுடைய அகர் கூட இல்லாமல், அடிப்படை கூட இல்லாமல் வாழும் போது அந்த நேரம் உள்ளத்திலே நினைத்து பார்க்க வேண்டிய வசனம். 22வது அத்தியாயத்துடைய 1 மற்றும் 2வது வசனம். பெண்கள் சமுதாயம் கவனிக்க வேண்டும். யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, இத்தகு ரப்பகும், உங்களுடைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅ ஷைஉன் அதீம். அந்த மறுமைக்கான அதிர்வு என்பது மிகப்பெரிய ஒரு அழிவாக அது இருக்கும். மிகப்பெரிய ஒரு அதிர்வாக அந்த நாள் இருக்கும். எந்த அளவுக்கு என்றால், மறுமையினுடைய நாள், யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். பால் கொடுத்து கொண்டிருக்கிற பெண் தன் குழந்தையை போட்டு விட்டு ஓடுவாள். அல்லாஹ் உதாரணம் சொல்றான் பாருங்க. குழந்தைக்கு உணவூட்டக்கூடிய ஒரு பெண்மணி எந்த அளவுக்கு பக்குவமா, எந்த அளவுக்கு பாதுகாப்பா தன் மடியில வைத்து அந்த பிள்ளைக்காக உணவை தருவார். ஆனா மறுமை நாள் வந்து விட்டதே. எந்த நாள் இவ்வளவு சீக்கிரம் வராது 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 என்று நாம் மெத்தனமாக அலட்சியமாக இருந்தோமோ, அந்த நாள் இவ்வளவு வேகமாக வந்து விட்டதே. ஆனா என்னை அல்லாஹ் விசாரிக்க போகிறானே, என் நன்மைகளை கேட்பான், என் பாவங்களை கேட்பான், என் ரகசியத்தை கேட்பான், என் வெளிப்படையை கேட்பானே, அந்த நாள் வரப்போகிறது என்று பால் குடிக்கிற குழந்தையை போட்டு விட்டு ஓடுவாங்க. அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் குழந்தை பிரசவிக்கிற நேரம், வெளியே வரக்கூடிய நேரம் ஆக உடல் வலியை உணர்வான். ஆனா மறுமை நாள் வருவதை பார்த்து விட்டால், தானா குழந்தை பிறந்து வெளியே வருவதை கூட கண்டுகொள்ளாமல் அந்த பெண்மணி எழுந்து ஓடுவாராம். ஒவ்வொரு மனிதனும் அந்த மறுமையுடைய நாளில் போதையாக கலக்கத்தோடு இருப்பான். குடி போதை அல்ல, மதிமயக்க போதை அல்ல, பயத்தால் அல்லாஹ் இப்படி என்னை விசாரிக்க போகிறானே என்கிற கலக்கத்தால், கவலையால், கண்ணீரால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு போதை. அல்லாஹ் சொல்லுவான், வலாகின்ன அதாபல்லாஹி ஷதீத். அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தண்டனை சாதாரணமாக இருக்காது. தொழாமல் உறங்கினாயா, ஏமாற்றினாயா, ஹலால் ஹராமை பேணாமல் இருந்தாயா, உறவுகளை மதிக்காமல் நடந்தாயா, அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வராமல் இருந்தாயா, குர்ஆன் சுன்னாவை பேணாமல் இருந்தாயா, அந்த நாளில் அவருடைய தண்டனை என்பது ஆக கடுமை. அல்லாஹ்வுடைய இந்த துனியாவிலே நாம் எல்லாம் இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர எந்த தவறு செய்தாலும் பரவாயில்ல, அப்படியே 16வது அத்தியாயம் 61வது வசனம். வலவ் யுஆஹிதுல்லாஹு நாஸ பிலுல்மிஹிம். மக்களே, உங்கள் தவறுக்காக, பாவங்களுக்காக உடனே நான் உன்னை தண்டிப்பேன் என்றான். ஒரு ஹராமை செய்யும் போது அங்கேயே அல்லாஹ் அவனை அடிக்கணும், அப்படியே அங்க நசுக்கணும் என்ற ஒரு தண்டனை வைத்திருந்தால், மா தரக்க அலைஹாமின் தாபத்தின், உலகத்திலே எந்த ஜீவராசி அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். அல்லாஹ் நேரத்தை கொடுக்குறான். இவன் வருந்துவான், திருந்துவான், கலந்துவான், மாறுவான். இந்த ரமலானுக்கு மாறுவான், இந்த ஜிம்மாவுக்கு மாறுவான், இந்த மௌத்துக்கு பிறகு இவன் திருந்துவான் என்றெல்லாம் அல்லாஹ் எத்தனை எத்தனை அவகாசங்களை தருகிறான். அதையெல்லாம் மீறி பாவம் செய்து மறுமையில் அவன் எழுப்பப்படக்கூடிய நேரம், தோழர்களே, பெரியோர்களே, அந்த மறுமையில் அவன் எழுப்பாட்டப்படக்கூடிய நேரம் சாதாரண நாள் அல்ல, கடுமையான ஒரு நாளாக அது இருக்கும். என எழுப்பப்படும் போதே அவன் விலகிக் கொள்வான், ஆகா நமக்கு நஷ்டம்தான். நல்லவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு, நல்லவர்களோடு, சாலிஹீன்களோடு அப்படியே உயர்த்தி அல்லாஹ் அழகுபடுத்தி எழுப்புவான். கபர்ல இருந்து எழுப்பும் போதே அப்படியே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு அவங்க எழுப்புவாங்க. அப்படியே அல்லாஹ்வுல நிப்பாட்ட வைத்து எழுப்புவாங்க, விசாரிப்பாங்க, தனிப்பாங்க. ஆனா ஒரு சில மக்களை எப்படி அல்லாஹ் எழுப்புகிறான் பாருங்கள். 17வது அத்தியாயம் 97வது வசனம். வனஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி அலா வுஜூஹிஹிம். அந்த மறுமையினுடைய விசாரணை துவங்கல், அல்லாஹ் வரவில்லை. அதற்கு முன்னதாக அந்த மக்களை அல்லாஹ் எப்படி எழுப்புகிறான்? முகத்தால் அல்லாஹ் அவங்க நடத்தி கொண்டு வருவான். மறுமையினுடைய நாளில் 3 கூட்டங்களாக மக்களை எல்லாம் எழுப்புவான். காலால் நடந்து வருவார்கள், வாகனத்தால் நடந்து வருவார்கள், தலையால் நடந்து வருவார்கள். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான்.
சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம் அல்லாஹ்வுடைய தூதரை கண்மணி நாயகமே, எப்படி யார சொல்லலாம் காலால் நடந்து வருவார்கள், ஓகே, அது எப்படி தலையில நடந்து வர முடியும்? அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள், உங்களை காலால் நடக்க வைத்த அல்லாஹ்விற்கு தலையால் நடக்க வைக்க முடியாதா? அல்லாஹ் நாடினால் அது நடக்கும். அல்லாஹ் அதை நிகழ்த்தி காண்பிப்பான். யார் யாரும் சொல்லலாம் அவர்கள் எல்லாம் தலையால் நடந்து வருவார்களே, யார்? இந்த துனியாவிலே பாவங்கள் செய்தவர்கள், இந்த துனியாவில் அல்லாஹ் ரசூலை மறந்தவர்கள், இந்த துனியாவிலே மறுமை சிந்தனையே இல்லாதவர்கள். ஆரம்ப நாட்களில் எல்லாம் ஒரு தவறு செய்ய நினைச்சா மறுமையில போய் நிற்கணுமே, அல்லாட்ட பதில கொடுக்கணுமே, அல்லாட்ட நமக்கான கணக்குகள் ஒப்படைக்கப்படணுமே, இந்த தவறுக்காக நரகத்தில தள்ளப்படுவோமே என்கிற கவலையும் கண்ணீரும் ஏற்படும். ஆனா இன்னைக்கு மறுமையை பற்றி அச்சம் இல்லை, அல்லாஹ்வுடைய தண்டனை பற்றியான கவலை இல்லை, நாளை மறுமையில நரகத்திலே தள்ளப்படுவோம் என்கிற படபடப்பும் இல்லை என்றால் அல்லாஹ் எப்படி நம்மை மன்னிப்பான்? தோழர்களே, பெரியவர்களே, அப்படியாக அல்லாஹ்வுடைய வசனத்தை தொடர்ச்சியாக நீங்கள் கேளுங்கள். கண் கூட்டர்களாக, இந்த கண்ணை வைத்து தவறு செய்த மனிதனே உனக்கு கண் கிடையாது. ஊமைகளாக, செவிடர்களாக அல்லாஹ் எழுப்புவான். அவர்கள் தங்குவிட நரகம் தான். 20வது அத்தியாயம் 102வது வசனம், யௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூர் வ நஹ்ஷுருல் முஜ்ரிமீன ஸுர்கா. பயத்தால் பாவியுடைய கண்கள் எல்லாம் நீல நிறங்களாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். வட்டி வாங்கியவன் பைத்தியங்களாக எழுப்பப்படுவான். இந்த மார்க்கத்திலே விளையாட்டை காண்பித்தானே, அவன் முகமெல்லாம் கருகருத்து போய் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்ற நிலையில் அவன் எழுப்பப்படுகிறான். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் எழுப்பப்படுவான், உலகத்திலே சதையே இருக்காதாம். யார் இவன் தெரியுமா? உலகத்திலே தகுதி நல்லா இருந்து யாசகம் கேட்டவன். யாசகம் கேட்கக்கூடிய தேவையில்லை, ஆனால் யாசகம் கேட்டு வாழ்ந்தான். இப்படிப்பட்ட மனிதனுக்கு நயவஞ்சகத்தோடு வாழ்ந்தானே, உள்ளொன்று வெளியொன்றுமாக மக்களை பார்க்கும் போது சிரித்து அழகா பழகுவது, அந்த நபர் போன பிறகு அந்த ஆளுங்க அப்படின்னு அவரை பற்றி இழிவாக தவறாக பேசுவது, உள்ளொன்று வெளியொன்றுமாக இருப்பது, இப்படிப்பட்டவருடைய நிலை என்ன தெரியுமா? எழுப்பப்படும் போதே ஒரு பக்க முகம் பிரைட்டா அழகா இருக்கும், இன்னொரு பக்க முகம் அழுகி போய் நாட்டம் வீசும். அப்படிப்பட்ட நிலையில ஒவ்வொரு தவறையும் பெண்கள் சமூகமே, ஆண்கள் சமூகமே, எந்த பொருளுக்கெல்லாம் சக்காத்து வழங்காமல் ஏன் பொருள், ஏன் காசு, ஏன் பணம் என்று எல்லாம் தனக்கென்று ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த பொருள் எல்லாம் பாம்பாக, விஷத்தன்னம் கொண்ட பாம்பாக மாறி கழுத்துல சுத்தி, ஆஹா இதுதான் உன்னுடைய நகை, இதுதான் உன்னுடைய நெக்லஸ், இதுதான் உன்னுடைய வாகனம், இதுதான் உன்னுடைய பணம் என்று சக்காத் தரப்படாத பொருள்கள் நச்சுத்தனம் கொண்ட பாம்பாக கழுத்திலே சுத்தி அவர்கள் எழுப்பப்படுவார்கள். உலகத்திலே ஒரு ஜானிடத்தை அபகரித்தவனானே, அதை பல நாள் 14 மடங்காக அல்லாஹ் இரட்டிப்பாக்கி அவர் கழுத்திலே தொங்க விடுவான். அவருடைய நெற்றியில இவன் ஒரு ஏமாற்றுக்காரன், இவன் ஒரு திருடன் என்கிற அந்த எழுத்தை வைத்து அல்லாஹ் எழுப்பி அவனை மறுமையில் எழுப்புவான். இப்படியாக ஒவ்வொரு மனிதனுமே மறுமையில் அவன் தண்டனைகளை சுமந்து எழுப்பப்படுவானே. அந்த நாளை நினைத்து பார்த்தோமா? அந்த நாளிலே அல்லாஹ் என்னை எழுப்புவானே, உங்களை எழுப்புவானே. இப்படிப்பட்ட ஒரு நாள். இதே இடத்துல இன்னும் ஒரு அரை மணி நேரம், இன்னும் ஒரு மணி நேரம், அல்லது காலை சகர் வரைக்கும் இப்படியே உட்கார நம்மள உட்கார முடியுமா? நீங்க எல்லாரும் எப்படி இந்த ஷேப்ல உட்கார்ந்துருக்கீங்களோ இதே ஷேப்ல அசையாம ஒரு 10 மணி நேரம் உட்கார முடியுமா? எத்தனை ஒரு மணி நேரத்துல பேசுற 20 நிமிஷத்துல எத்தனை ஷேப் மாறுறோம், எவ்வளவு தலை அசைது, எவ்வளவு உடம்பு அசைது, எவ்வளவு பார்வை அசைது. ஆனா அதிபயங்கரமான மறுமையுடைய நாள், ஒரு நாள் என்பது 1000 வருஷம். இன்ன யௌமன் இன்தல்லாஹி அல்ஃப ஸனத்தின் மிம்மா தஉதூன். 1000 ஆண்டுகள் அங்கேயே நீங்கள் நிற்க வேண்டுமே. அந்த நாளை நினைத்தால் தொழாத ஒருங்க தோன்றுமா? அந்த நாளை நினைத்தால் ஏமாற்றம் தோன்றுமா? அந்த நாளை நினைத்தால் நான் தான் பெரிய நினைக்கிற பெருமை ஏற்படுமா? அந்த நேரத்தில் இன்னும் ஒரு அறிவிப்பில், இன்னும் ஒரு ஆயத்தில் வருகிறது, 50,000 ஆண்டுகள் தான் வறுமையில ஒரு நாள் என்பது. மனிதர்கள் எல்லாம் அப்படியே எழுப்பப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே, தலைக்கு ஒரு ஜான் அல்லது ஒரு முழம் அளவிலேதான் சூரிய ஒளி இருக்குமா? கரண்டை கால் முட்டி, வயிறு, காது சுனையளவுக்கு வெயமையால் அவன் முழுகி போவான். இதெல்லாம் ஏதோ பயம் கொடுக்கிறதுக்கு, எப்பவா இங்கே நடக்க போதுன்ற நினைப்பில யாரும் இங்கே அமர வேண்டாம். பாவம் செய்தவனா அந்த பாவ கரைகள் வியர்வையாக அப்படியே அவனுடைய உடலை மறைக்கக்கூடிய ஒரு அதாபாக அங்கே இறக்குவான். கொஞ்சம் தவறா வயிறு வரைக்கும் இருக்கும், அதுக்கு குறைவான தவறா கால் வரைக்கும் இருக்கு. தவறே செய்யாதவனா காலுக்கு இருந்தா வியர்வை. அப்படியே மூளையெல்லாம் உடம்பெல்லாம் உருகி கொட்டக்கூடிய கடும் சூட்டை அல்லாஹ் கொண்டு வந்து மிகதாரிலே ஒரு மைல் தொலைவிலே அந்த சூரியனை கொண்டு அல்லாஹ் நிப்பாட்டுவானே. அப்படியான அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் வளரக்கூடிய, கதறக்கூடிய நேரம் தான் அந்த மறுமையினுடைய நாள். இன்னும் அல்லாஹ் வரவில்லை தோழர்களே. அந்த ரப்புல் ஆலமீன் வருகையினுடைய முன்னாலேயே மனிதன் பதற ஆரம்பித்து விடுவான். ஆஹா, எந்த
எந்த நாள் எந்த நொடி வராது நினைச்சவோ அல்லது மறுமையில எப்படியும் தப்பிக்கலாம் என்று நினைத்தவோ அந்த நாள் வந்து விட்டதே. அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் ஓடுவார்கள். அழைக்கும் ஆதம், எங்கள் பாப்பா ஆதமே, அல்லாஹ் வரப்போகிறான், எங்களுக்கு விசாரணை கேட்க போகிறான், எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு அல்லாட்ட கொஞ்சம் பேசுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட ஒரு நபி, முதல் மனிதர். அல்லாஹ் தன் ரூஹை ஊதினான், எப்படி எல்லாம் சிறப்பித்தான். அவர் சொல்லுவார், அந்த வார்த்தையை கேளுங்க, தவறு செய்யக்கூடிய சமூகம், அல்லாஹ்வை மறந்த சமூகம், துனியா என்று மறுமையை மறந்த சமூகம் யோசிக்க வேண்டிய வார்த்தை. இந்த நாளில் அல்லாஹ் கடுமையான கோபத்தில் இருக்கிறார். யார் சொல்லுவார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த நாளில் அல்லாஹ் கடும் கோபத்தில் இருக்கிறார். இதற்கு முந்தைய அல்லாஹ் இப்படி கோபப்பட்டதில்லை, இதற்கு பிறகும் அல்லாஹ் இப்படி கோபப்பட மாட்டார். என்னை விட்டு விடுங்கள், அந்த மரத்தினுடைய கனியை உண்டதற்கே அல்லாஹ் என்னை எப்படி கேட்க போறான், பதில் சொல்ல போறேன் என்ற பயத்துல இருக்கு. அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அந்த உலகத்திலே மனுஷனை கீழே அனுப்புறான், அதற்கு நான் பயப்படுறேன், போங்க. அடுத்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அவர் ஒரு காரணம். ஈசா நபி வரை எல்லாரும், ஏன் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர் சொல்லுவார், என்ன, நான் சில பொய்களை சொன்னேன். ஒரு நாளைக்கு எத்தனை பொய் பேசுறோம், வீணான பேச்ச பேசுறோம், இத்தனா பேச்சுகளை பேசுறோம். இல்ல மாஷா அல்லாஹ், எல்லாம் பாதுகாத்தவர்கள். அண்ணன் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் சோனம் செல்ல நான் கொடுப்பேன், யார் தெரியுமா? அவர் தன் நாவையும் தன் கற்பையும் பேணிக் கொள்வார். உங்களிலே முழுமையான ஈமானால் பரிபூர்ணமானவர்கள் யார்? அவர்களுடைய நாவை நீங்க என்று பாதுகாக்கப்படுவார். பலைமாறு நன்மையை செஞ்சாலும் சின்னதா ஒரு குழந்தை சென்று அழிச்சிருவாங்க. அப்படிதான் அன்பானவர்கள், பொய் சொன்ன 1-2 பொய் சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். ஆனாலும் அதை நினைத்து மறுமையில பயப்படுறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கடைசியில எல்லாரும் இதுவா முஹம்மது, அல்லாஹ்வுடைய ரசூல் பக்கம் ஓடுவார்கள். அப்போதான் மலக்குமார்களுடைய அணிவரிசையில் அல்லாஹ் ஓடுவான். அல்லாஹ் வருகை தருகிறான். அல்லாஹ்வுடைய அரிசிக்கு நிழல் இருக்கும். 7 சாராருக்கு அந்த நிழல் எல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகு அப்போ எல்லாரும் ஓடுவாங்க. யார சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய தூதரே, அகிலத்தின் அருக்குடைய கண்மணி நாயகமே, அல்லாஹ்விடத்துல கொஞ்சம் பேசுங்க. எல்லாம் அழுவாங்க. அண்ணல பெருமானார் அல்லாஹ்வுடைய சஜிதாவில் அங்கே விழுவாங்க, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விழுவார்கள். அல்லாஹ் மறுமையில் பேசுகிற வார்த்தை, முஹம்மத் உங்கள் தலையை உயர்த்துங்கள், முஹம்மத் இஷ்ஃபா வ துஷஃபா, பரிந்துரை கேள, நான் ஏற்றுக்கிறேன். அல்லாஹ் அனுமதிச்சா அங்க வாய் திறக்க முடியும். அப்படியே கண் துடைத்து எழுப்புகிற அல்லாஹ்வுடைய ரசூல் அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் என்னுடைய மகள் பாத்திமா இருக்கிறார், யா அல்லாஹ் என்னுடைய மனைவி ஆயிஷா ஹதீஜா இருக்கிறார், என் பிள்ளை என் பேர குழந்தை எல்லாம் இருக்கிறார், கொஞ்சம் அவர்களுக்கு நீ லேசா கேட்க மாட்டார்கள். உயருகிற எழுப்புகிற அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுகிற முதல் வார்த்தை உம்மதி, யா ரப், அல்லாஹ்வே என்னுடைய சமூகம், யா அல்லாஹ் என்னுடைய சமூகம் நீ தண்டித்து விடுவாயோ, நரகத்திலே தள்ளுவாய் என்று ஏங்கி கதறி நிற்கிறார்கள். யா அல்லாஹ் உன் கருணையால் கேட்கிறேன், யா அல்லாஹ் என் சமுதாயத்துக்கு கொஞ்சம் லேசைத்தா, கொஞ்சம் நலவைத்தா என்று அந்த நேரம் நமக்கானதான் அந்த பெருமானார் ஷஃபாஅத் செய்வார்கள். அந்த நபியை நாம் அறியணுமா இல்லையா? யாரையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், யாரை பற்றி எல்லாம் படிக்க நேரங்களை ஒதுக்கிறோம், வீணாக நேரங்களை கழிக்கிறோம். நாளை வறுமை நம் கரம் பிடிக்கிற, நமக்காக ஷஃபாஅத் செய்கிற, நமக்காக கௌசர் நீரை எடுத்து தருகிற, நமக்காக சொர்க்கத்தில் கொண்டு போய் விடுகிற அந்த ரசூலை படிக்க இந்த சமுதாயத்துக்கு நேரமில்லை என்றால், அந்த ரசூலை முன்மாதிரியாக எடுக்க இந்த இளைய சமுதாயத்திற்கு ஒரு அவகாசம் இல்லை என்றால், அல்லாஹ் எப்படி எங்களை அந்த மறுமையில் அண்ணல பெருமானாரோடு எழுப்புவான் தோழர்களே. அப்படியாக அல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை பெற்று 70,000 பேர் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள். அது மட்டுமல்ல தோழர்களே, அந்த மறுமையினுடைய நாளில் அல்லாஹ் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட நிரலை விசாரிப்பான். எப்படியான விசாரணை என்பதை ரொம்ப சுருக்கமாகவே நீங்கள் படிக்கலாம். அந்த மறுமையினுடைய நாள் யார்? அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்னால் யாரும் தப்ப முடியாது. அல்லாஹ்வுடைய ஆயத்தை கேளுங்கள், யௌம யகூமுன் நாஸ் லிரப்பில் ஆலமீன், 83வது அத்தியாயத்துடைய 6வது வசனம். அந்த ரப்புக்கு முன்னால் ஒவ்வொருவரும் நீங்கள் நிற்கத்தான் வேண்டும், எல்லாரும் பதில் சொல்லத்தான் வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ்வுடைய முதல் வார்த்தை 36வது அத்தியாயம் 59வது வசனம், வம்தாதுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், ஓ பாவிகளே, இதோ என்னுடைய ஈமான்தாரிகள் இறையற்ற மக்கள், அவங்களோடு நிற்காத, தள்ளி போடான் அல்லாஹ் அந்த மக்களை விரட்டி விடுவான். யாரோடு நாம் எழுப்பப்பட போகிறோம், யாரோடு அல்லாஹ் இனி மறுமையில எழுப்பி விசாரிக்க போகிறோம் என்பதை அந்த துனியாவில் நாம் வாழ்க்கையை வைத்துதான் அல்லாஹ் முடிவு செய்கிறான் தோழர்களே, பெரியோர்களே. அதனால அல்லாஹ்வுடைய ரசூலே அதிகமாக கேட்டதுவா என்ன? அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபை யஸீரா. எத்தனை பேர் நம்ம கேட்கிற துவால இந்த 3 நாள் அதிக துவா கேட்டுருக்கீங்க.
துனியாவுக்கு கேட்கிற 10 நிமிஷம் துவால 5 நிமிஷம் துவால 4 நிமிஷம் அல்ல 100 ரூபாய் அல்லாதான் தெரியும். யதார்த்தமா சொல்லணும்னா அநேகமான துவா வீடு வேணும், வாசல் வேணும், நிம்மதி வேணும், ஆரோக்கியம் வேணும், சுகம் வேணும், நல்ல வாழ்க்கை வேணும், நல்ல கணவன், நல்ல மனை. துனியா தான் ஒரே ஒரு நிமிஷம் வேண்டுமானால் யாரெல்லாம் நல்ல மௌத்த ஒரு மறுமை வெற்றியாக. ஆனால் அல்லாஹ் ஒருவர் இந்த மறுமையை பற்றி தான் நிறைய பிரார்த்தனைகள் பெருமானார் கேட்டிருக்கிறார். எல்லாமே மறுமையில் இலகுவான விசாரிக்கவை. அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய கையில் பதிவேட்டை தருவான். இந்த நேரம் இந்த நொடி என்ன செய்தீர்கள், என்ன என்ன உங்க வாழ்க்கையோ அந்த மரண நொடி வரை அல்லாஹ் உங்கள் பதிவேட்டை கழுத்தில் வைத்திருக்கிறான். அதை அப்படியே உருவி அல்லாஹ் வலது கையில தந்தால் அவன் வெற்றி. பாவியாக இருந்தால் பதிவேட்டு முழுக்க பாவங்களும் அசிங்கங்களும் தவறுகளும் ஏமாற்று மோசடியும் இருந்தால் அவனை அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா கிதாபக், இக்ரா கிதாப். அவன் விசாரணையில பதிவேட்டு நீயே படி, உன்னுடைய லட்சணத்தை நீ விளங்கிக்கொள் என்று அந்த பாவியுடைய முதுகிலே வீசுவானாம் அந்த பதிவேட்டை. நாம் எப்படி அந்த பதிவேட்டை பெறப்போகிறோம் போதர்களே? நாம் செய்யக்கூடிய நல்ல விசாரணையிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மறுமையில 3 இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். மறுமையில 3 இடங்கள். எந்த இடங்கள்லாம் சொல்லுங்க, எந்த இடம்? மறுமையில ரசூலுல்லாஹ் 3 இடத்துல பார்க்கலாம். ஒண்ணு மீசான், நன்மை தீமை எடை போடக்கூடிய மீசான். சாதாரண ஒரு அமலை அலட்சியப்படுத்திட்டு போயிடுறோமே. இங்க பயான் கேட்காம போய் என்ன சாதிக்க போகிறோம்? ஒரு 1/4 மணி நேரம் இல்லாம போனா என்ன ஆயிரம் போகுதுன்னு கேட்கிறேன். 2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து சும்மா நம்ம வீணா விளையாட்ட நேரங்களை கழிக்கிறோமே. ஆனா அவன் நினைப்பாக, அந்த ஒரு நாள் இந்த பயான்ல உட்கார்ந்துருந்தா இன்னைக்கு நன்மை கொஞ்சம் கூடி இருக்குமே. திக்ரு செய்யாம வீணா போன்லயே நேரத்தை கழிச்சேனே, ஒரு படம் பார்த்து வீணா இரவை நான் வீணாக்குறேனே, அந்த நேரம் ஒரு தஹஜ்ஜுத் தொழுதுதான் இன்னைக்கு நன்மை கொஞ்சம் கூடி இருக்குமே. அந்த மீசான் தான் கடுமையான விஷயம். கடுகளவு நன்மைனால அது அல்லாஹ் இடம் போடுவான், கடுகளவு தீமைனால அதுக்கான எடை உண்டு. அங்கே நீங்க ரசூலுல்லாஹை பார்க்கலாம். 2வது கௌசர் நீர்த்தடாகம், 3வது நரகத்துக்கு மேல் அமைக்கப்பட்ட வலுவலுப்பான பாலம். 3 இடத்தில் நீங்கள், ஏன்னா அது ரொம்ப இக்கட்டான நேரம். 3வது விசாரணை மிக கடுமையான விஷயம். உங்க உறுப்புகளே பேசும். அல்லையோ நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவங்க வாய்க்கு அல்ல சீல் வச்சிருவான். வாய்க்கு எந்த பேச்சும் கிடையாது. துனியால ஓர நீ பேசுக, உன்னுடைய கை பேசும், உன்னுடைய கண்கள் பேசும், உன்னுடைய தோள்கள் பேசும். மனுஷன் கேட்பான், என்னோடு இருந்த தோள்களை ஏன் எனக்கு எதிராக பேசுற? நீதானே எனக்கு உடமையா இருந்தா என்ன? அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கண்ணியம் இந்த தோளாகிய நான் பேசுகிறேன். இந்த துனியாவில் செய்த அட்டுழியங்கள் எல்லாம் நான் சொல்லி தருவேன். அந்த தோல் பேசும், உங்க கைகள் பேசும், உங்க கால்கள் பேசும். செல்வந்தர்களுக்கு தனி விசாரணை, குடும்ப பெண்களுக்கு தனி விசாரணை, இப்படியெல்லாம் மறுமையில் தொடரக்கூடிய விசாரணை. ஒவ்வொரு குறைந்தது ஒரு வாரத்துக்கு ஒரு முறையா இந்த வசனங்களை எல்லாம் கொஞ்சம் புரட்டி பார்க்க வேண்டும் தொடர்கள். அந்த மறுமையினுடைய அச்சம் இல்லை என்றால் நாளை மறுமையிலே எப்படி அல்லாஹ் எங்களை நேசிப்பான் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நல்லவர்கள் சுவனமும் பாவிகள் நரகத்துக்கும் தள்ளப்படக்கூடிய காட்சி. இந்த ரமலானுடைய மாதத்தில் மரணம், மன்னரை, மறுமை பற்றியான ஒரு சில வார்த்தைகளை தான் எனக்கு உங்களுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த செய்தியை நாம் உள்வாங்கி மரணத்திற்கு பின்னால் உள்ள அந்த மறுமை வாழ்க்கையை நிறைவா, சிறப்பா, இலகுவா ஆக்கி தர வேண்டும். ஆனால் இந்த துனியாதான் அதற்குரிய கடன். அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையும் நாளை மறுமை வாழ்க்கை வந்தால் லேசாக்கி சிறப்பாக்கி வலது கையில் பட்டோலையை பெற்று மின்னல் வேகத்திலே நரக பாலத்தை கடந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உலா வருகிற உயர்ந்த வாக்கியத்தை எனக்கு, உங்களுக்கும், என்னுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள்புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் அழைப்பாளர் சித்திக் பாய் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். தொடர்ச்சியாக மக்கள் இருந்து பங்கு பெறுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.